வெல்கம் டு ராமஸ் ஹரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு எக் எடுத்துக்கலாம். ஒரு எக்கை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த எக்கு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த கேக் சாப்பிட்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த எக் ஆஃப் அந்த ஒயிட் எதுவும் தெரியாமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டைத்தூள், சினமன் பவுடர் வந்து இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பட்டை எடுத்து இந்த கிரேட்டரில் நல்லா வந்து கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூள் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் அந்த எக்கு வாசனையே வராது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பட்டைத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா வந்து டிப் பண்ணிக்க போகிறேன். நல்லா 2 பக்கமும் நல்லா வந்து எக்கு வந்து நல்லா டிப் ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வந்து எக்கில் வந்து டிப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம எக்கில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து நம்ம எடுத்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம், கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் 1 வயசுல இருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பட்டர் அப்ளை பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் மேப்பிள் சிரப் கொடுக்கலாம், இல்லைனா பட்டர் மட்டுமே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஹனி வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லைனா பவுடர் சுகர் இல்லை ஐசிங் சுகர் இருந்தால் அதை கூட நீங்கள் மேலே வந்து தூவி கொடுக்கலாம். சாக்லேட் சிரப் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சாய்ஸஸ் தான். நீங்கள் எதெல்லாம் வந்து ஜாம் வச்சு கொடுக்கலாம், நியூட்ரலா வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. அது உங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு பவுடர் சுகர் வந்து மேலே தூவிட்டு கொஞ்சம் சாக்லேட் சிரப் வந்து தூக்கி நல்லா ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.